நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு சொன்னிச்சுங்க. அது தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒழுகிருச்சுன்னு தான் சொல்லலாம். என்ன விஷயம்னா, டிவிக்கு ஆட்சி சார்பா கரூர்ல உயிரிழந்தாங்கல்ல கூட்ட நெரிசல்ல, அவங்க குடும்பத்துல 32 பேருக்கு அரசு வேலை வழங்கினாங்க. அதுல மிக முக்கியமா 2 போஸ்டிங் இருந்ததுங்க. அது ஜூனியர் அசிஸ்டன்ட். இது மொத்தமும் கிடையாது அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு நீதிமன்றம் சொன்ன விளக்கங்கள் ரொம்பவே ஏற்க முடியாதது. உதாரணத்துக்கு 2 ஆர்டிகல் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 14. அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமான உரிமை ஆர்டிகல் 16. இதை ஏன் இப்ப மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசலால மட்டுமே மக்கள் இறந்தாங்களா? கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பட்டாசு தொழிற்சாலையில வருஷம் கிட்டத்தட்ட 3-4 பேர் இறந்துறாங்க. சரி, அதுக்கு அவங்க வேலைக்கு போய் தானே இருந்தாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா சம்பந்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க இறந்தது எல்லாமே முறையா அனுமதி பெறாத ஆலைகள்ல தான் இருந்தாங்க. அப்ப அந்த முறையா அனுமதி பெறாத ஆலைகளை கவனிக்க வேண்டியது அரசு தான். அப்ப அந்த இடத்துல அரசோட கவனிச்சதறல் இருக்கு. சோ அரசும் ஒரு காரணம் தான். எப்படி கரூர் கூட்ட நெரிசல இறக்கும் போது அரசு ஒரு காரணம் சொல்லப்பட்டதோ, அதே மாதிரி இதுலயும் அவங்க அதான காரணம். அப்படி இருக்கும் பட்சத்துல அன்னடங்காட்சி உழைக்கிறவங்களுக்கு இங்க பெருசா எதுவும் கிடைக்கிறது இல்ல. உதாரணமா அவங்களுக்கு நிவாரண தொகை எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் இறந்தால். ஆனா கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 30 லட்சம். 20 லட்சம் டிவிகே சைடுல இருந்தும் 10 லட்சம் கவர்மெண்ட் சைடுல இருந்தும் கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க. அதான் சட்டமும் சொல்லுது. எல்லாத்தையும் ஒரே வகையில் வச்சு பாருங்க. திரு விஜய் அவர்களை பார்க்க போனதால இறந்ததால மட்டுமே அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடியாது. இவங்களும் குடும்பம் தான். கஷ்டப்பட்டு பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்து அதனால உயிரிழந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் குடும்பம் தான். எல்லாருமே மனிதர்கள் தானே. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது ஓகேவா அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்க. பாய்.